இப்போ ஐயா பேசுவாங்க. எக்கருத்தை எதன் எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு. ஜோதிடத்தில் அஷ்டவர்க்கம் என்று ஒரு பகுதி இருக்குதுங்க. இப்போ அது பற்றி நான் பேச விளைகின்றேன். இந்த அஷ்டவர்க்கம் அப்படிங்கிறது இந்த சூரியனில் இருந்து சனி வரையிலான கிரகங்களும் லக்னமும் பரல் தருவது என்று ஒரு அமைப்பை கொண்டது. இப்போ அஷ்டவர்க்கத்தில் ஒரு ஜாதகத்துக்கு கிரகங்கள் பலன் கொடுக்குது. அப்போ அதில் முதல் கிரகமான சூரியன் பரல் அது தான் இருக்கும் இடத்திலிருந்து அந்த சூரியன் உதாரணத்துக்கு சொல்கிறனுங்க, மேச ராசியில் 15வது பாகையில் இருக்கிறது. அது ஒரு 3, 5, 7, 9, 11 இந்த பாவகங்களுக்கு தன்னுடைய பரல்களை தருகிறது என வைத்து கொள்கிறோம். அப்போது அந்த 15வது பாகையில் இருக்கக்கூடிய சூரியன் தான் பரலை கொடுக்கக்கூடிய பாவகங்களில், அதாவது மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இந்த பாவகத்தில் தன் பரலை அது தருகிறதாக இருக்கிறது. அப்போ அந்த 15வது பாகையில் மேசராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மிதுன ராசியில் 11வது பாகையில் தன்னுடைய பரலை தருவார். இதே போல சிம்ம ராசியில் 15வது பாகையில் தன்னுடைய பரலை அளிப்பார். இதே துலாம் ராசியில் 15வது பாகையில் தன்னுடைய பரலை கொடுப்பார். தனுச ராசியிலும் அவ்வண்ணமே 15வது பாகையில் தம்முடைய பரலை தருவார். இதுபோல கும்பராசியிலும் சூரியன் தன்னுடைய பரலை 15வது பாகையில் தருவார். அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்ன மையம் என்பது சிம்ம லக்னம் என்று வைத்துக்கொள்வோம். இதில் ஒரு 8வது பாகையில் லக்னம் விழுந்து இருக்கிறது என வைத்துக்கிறோம். அப்போ இந்த சூரியன் தன்னுடைய பரலை 15வது பாகையில் தான் தருகிறது. அப்போ இந்த 8வது பாகையில் இருக்கின்ற லக்னத்துக்கு அந்த சூரியனுடைய பரலின் தன்மை பாதி அளவில் மட்டுமே கிடைக்கும். அப்போ அந்த 8லிருந்து 15 அப்படிங்கிறது மேலும் ஒரு 7 கூட்டினா தான் அந்த 15 வரும். அப்போது தன்னுடைய பரலின் சக்தியானதை சூரியன் ஒரு 50% அளவில் தான் அந்த லக்னத்துக்கு தருவார். அப்போ இதில் லக்ன மையம் என்று ஒன்று இருக்கிறது. இது முதல் பாவகத்துக்கு மட்டும் இல்லை, 12 பாவகத்துக்கும் மையம் என்று ஒன்று உண்டு. அப்போது இந்த லக்ன பாவகம் என்பது ஜாதகரின் வயதுக்கு தகுந்தபடி அந்த லக்ன புள்ளி என்று சொல்லக்கூடிய இடமானது விரிவடையும். இப்போ இந்த ஜாதகருக்கு அந்த சிம்ம ராசியில் 8வது பாகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது 3வது பகுதி, அதாவது மகம் 3ஆம் பாதத்தில் லக்னம் விழுந்திருக்கிறது. சூரியன் அதிலிருந்து 7 பாகை தள்ளி 15வது பாகையில் இருக்கிறார். அப்போ இந்த லக்னம் என்பது ஒரு பாகம், சிம்ம லக்னத்தின் ஒரு பாகத்தில், அதாவது 3வது பாகமான மகம் 3வது பாதத்தில் 101வது கலையின் துவக்கத்தில் லக்ன புள்ளி இருக்கிறது. இது அந்த ஜாதகரின் 10 வயது வரை அந்த மகம்
3 பாதம் செயலில் இருக்கும். 10 வயதில் இருந்து 30 வயது வரை மகம் 2ம் மகம் 4ம் செயலில் இருக்கும். 30 வயதில் இருந்து மகம் 1ம் பூரம் 1ம் 50 வயது வரை செயலில் இருக்கும். பிறகு ஆயில்யம் 4ம் பூரம் 2ம் 70 வயது வரை செயலில் இருக்கும். பிறகு ஆயில்யம் 3ம் பூரம் 3ம் 90 வயது வரை செயலில் இருக்கும். அப்போ இந்த மகம் 3 30 வயசு, மகம் 4 அப்படிங்கிறது தான் 30 வயசு, பூரம் 1 அப்படின்னு சொல்கிறது 50 வயசு வரைக்கும். அப்போ இந்த லக்னமாகப்பட்டது 50வது வயது பகுதியில் தான் அந்த சூரியனை பரலை நெருங்குகிறது. அப்போ அந்த 15வது பாகையில் இருக்கக்கூடிய பரலை நெருங்கும் பொழுதுதான் இந்த லக்னத்துக்கு அந்த சூரியனுடைய பரலின் சக்தி கிடைக்கும். அப்போ அந்த 15வது பாகையில் இந்த லக்னமாகப்பட்டது விரிந்து போகும் பொழுது இருபுறமும் அந்த ஜாதகருக்கு 50 வயதிலிருந்து 60 வயது வரைக்கும் ஆகிவிடும். அப்பத்தான் அந்த பரல் 100% அந்த லக்னத்துக்கு தன்னுடைய பலனை தருகிறது என்று உறுதி செய்ய வேண்டும். இதில்ங்க லக்ன சுபர், லக்ன யோகர், லக்ன பாவி, லக்ன அவயோகி இப்படியெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த பரல் கொடுக்கக்கூடிய கிரகமாகப்பட்டது அந்த லக்னத்துக்கு சுப கிரகமாகவும் யோக கிரகமாகவும் இருந்தால் மட்டுமே அந்த கிரகம் தருகின்ற பரல் அந்த ஜாதகருக்கு சாதகமாக செயல்படும். இதே அந்த லக்னத்துக்கு ஒரு பாவகிரகமாக இருந்து ஒரு அவயோகியாக இருந்து அந்த கிரகம் அந்த லக்னத்துக்கு பரல் தருமேயானால் அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய நல்ல பலனை தடுத்து தீமையான பலனை மட்டுமே தரும். அப்போ லக்ன பாவகத்தில் இவ்வளவு பரல் இருக்கிறது, குடும்ப பாவகத்தில் இவ்வளவு பரல் இருக்கிறது, 7ஆம் பாவகத்தில் இவ்வளவு பரல் இருக்கிறது, புத்தர பாவகத்தில் அதாவது 5ஆம் பாவகத்தில் 25 பரல்களுக்கு மேலாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி லக்னம் 25 பரலுக்கு மேலே இருக்குது அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுப்போமேனால் அந்த சுப கிரகம் யோக கிரகம் தந்த பரல்கள் மட்டுமே அந்த சாதகருக்கு சாதகமாக செயல்படும். அந்த லக்னத்துக்கு பாவி அவயோகி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் கொடுத்த பரலானது அந்த லக்னத்துக்கு அந்த ஜாதகருக்கு தீமையான பலனையே தரும். ஆக லக்னத்தில் 25 பரல் இருக்குது அப்படின்னு பரலை நிர்ணயம் செய்வோமானால் அது தவறாக அமைந்துவிடும். இதே தான் 2ஆம் பாவகத்துக்கும் 5ஆம் பாவகத்துக்கும் 7ஆம் பாவகத்துக்கும் குறிப்பாக திருமணத்துக்கு நாம் பலனை நிர்ணயம் பண்ணும் முதல் இந்த அஷ்டவர்க்கத்தில் இருக்கக்கூடிய சாதகமான பரல் எவ்வளவு, இந்தந்த பாவகத்தில் பாதகமான பரல்கள் எவ்வளவு, அப்போ இதைய சரி கட்டுறதுக்கு வேறு வழி இருக்கின்றதா, இதையெல்லாம் தீர்மானித்துத்தான் அந்த ஜாதகத்தை ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண் ஜாதகத்தோடும், ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் ஆண் ஜாதகத்தோடும் இணைக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் அந்த பரல்கள் பலன்கள் சரியாக அந்த ஜாதகருக்கு செயல்படும். அப்போ இந்த லக்ன பாவகத்தில் 27 பரல்கள் இருக்கதாக வைத்துக் கொள்கிறோம். அப்போ இதில் ஒரு 15 பரல் சாதகமாகவும்
12 பரல் பாதகமாகவும் இருக்கின்றது. அதாவது லக்ன சுபர் என்று சொல்லக்கூடிய கிரகங்களும் லக்ன யோகர் என்று சொல்லக்கூடிய கிரகங்களும் பரல் போட்டதில் 15 பரல்கள் லக்ன பாவகத்தில் இருக்கிறது. லக்ன பாவி லக்ன அவயோகி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் கொடுத்த பரல் 12 இருக்கிறது. அப்போ இதில் அந்த லக்னத்துக்கு சாதகமான பரல்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருப்பதால் அந்த அஷ்டவர்க்கத்துடைய பரல்களின் பலன்கள் அந்த ஜாதகருக்கு மேன்மையை தரும். சாதகமாக அந்த பரல்கள் செயல்படும். ஏன்னா அந்த அந்த ஜாதகத்துக்கு அந்த லக்னத்துக்கு சுபர் யோகர் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் தான் 15 பரல்கள் கொடுத்திருக்கின்றன. அப்போ அதுதான் அதிகமாக செயல்படும். அந்த லக்னத்திற்கு பாவி அவயோகி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் 12 பரல்கள் கொடுத்திருக்கிறதுனால அதை அந்த 15 பரல்களுக்கு முன்னே இது செயல்பாடு குறைந்துவிடும். இதில் அந்த பரல் போடக்கூடிய கிரகங்கள் தன்னுடைய ஆட்சி நிலையில் இருக்குதா, உச்ச நிலையில் இருக்குதா, மூல திரிகோண நிலையில் இருக்குதா, நட்பு நிலையில் இருக்குதா, மூடத்தில் இருக்குதா, சமத்தில் இருக்குதா, பகை தன்மையில் இருக்குதா, இதையெல்லாம் நாம் கவனத்தில் வச்சுதான் அந்த பரல் அந்த பாவகத்துக்கு எந்த அளவுக்கு சாதகமாக செயல்படும் இதை தீர்மானிக்கணும். இப்போ இந்த 12 பரல் கொடுத்திருக்கின்ற பாவ கிரகம் அவயோக கிரகம் தன்னுடைய உச்ச ராசியில பரம உச்சத்திலிருந்து பரல் போட்டிருக்குது. தன்னுடைய மூல திரிகோண வீட்டில் இருந்து பரம மூல திரிகோணம் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து பரல் போட்டிருக்குது. தன்னுடைய ஆட்சி வீடு என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து அந்த பாவ கிரகம் பரல் போட்டிருக்குது. இதன் கூட்டுத்தொகை 12 தான். ஆனால் இந்த பகுதியில் இந்த 15 பரல், அதாவது சுப கிரகங்கள் யோக கிரகங்கள் பரல் கொடுத்திருக்கிறது. அப்போ இந்த கிரகங்கள் பகை அப்படிங்கிற அளவில் இருந்து நீச்சம் என்கின்ற அளவில் இருந்து சமம் என்ற அளவில் இருந்து பரல் கொடுத்திருக்குமே என்றால் இந்த 15 பரல்கள் அந்த 12 பரல்கள் முன்னே செயல் இழந்துவிடும். இப்போ பலன்கள் மாறாக நடக்கும். அதாவது அந்த லக்னத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடிய 12 பரல்கள் பாதகமாக இருக்கக்கூடியது, சாதகமாக இருக்கக்கூடியது 15 பரல்கள். ஆனால் அந்த பரல்களை கொடுக்கக்கூடிய சுபகிரகங்கள் மற்றும் யோக கிரகங்கள் வலிமையில் குறைந்து போய் இருக்கிறது. அதாவது சமம், பகை, நீச்சம் என்ற அளவிலே இருக்கின்றது. இந்த 12 பரல்களை கொடுத்திருக்கின்ற பாவ கிரகம் அவயோக கிரகம் உச்ச வீட்டில் அது பரம உச்சத்தில் இருந்து பரல் கொடுத்துருக்குது. மூல திரிகோண வீட்டில் பரம மூல திரிகோணத்திலிருந்து பரல் கொடுத்திருக்கிறது. ஆட்சி அப்படிங்கிற இடத்துல இருந்து பரம ஆட்சி என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய பரல்களை கொடுத்திருக்கிறது. அப்போ இந்த வலிமை மிகுந்த 12 பரல்கள் முன்னால் இந்த வலிமை குறைவான 15 பரல்கள் செயலிழந்துவிடும். அப்போ அந்த லக்னத்துக்கு அந்த பாவ கிரகங்கள் அவயோக கிரகங்கள் கொடுத்திருக்கின்ற பரல்கள் தான் செயல் அதிகமாக இருக்கும். ஆகவே அந்த லக்னத்துக்கு அந்த பாவ பலன்கள் அதிகமாக இருக்கின்றதால் அந்த லக்னம் சிறப்பாக இருக்காது. இதே போலத்தான் 12 பாவகங்களுக்கும்
அந்த சுப கிரகங்கள் யோக கிரகங்கள் உச்ச நிலையில் இருந்து பலன் கொடுத்திருக்கிறதா, மூலத்திரிகோண நிலையில் இருந்து பலன் கொடுத்திருக்கிறதா, ஆட்சி நிலையிலிருந்து பலன் கொடுத்திருக்கிறதா, நட்பு நிலையிலிருந்து பலன் கொடுத்திருக்கிறதா, சமம் அப்படிங்கிற வலிமையிலிருந்து பலன் கொடுத்திருக்கின்றதா, பகை என்ற வலிமையிலிருந்து பலன் கொடுத்திருக்கின்றதா, நீச்சம் என்கிற வலிமையிலிருந்து பலன் கொடுத்திருக்கிறதா, மூடம் என்கிற நிலையிலிருந்து பலன் கொடுத்திருக்கிறதா. இப்போ சூரியனுக்கு 8 பாகை தூரத்தில் இருந்தா புதன் கிரகம் மூடம் இல்லை. அந்த 8 பாகைக்குள்ள வர வர அதனுடைய மூடம் அதிகப்பட்டு கொண்டே வந்து சூரியன் இருக்கின்ற பாகை கலை விகலையில் அந்த புதன் வரும் பொழுது முழுவதுமாக மூடம் அடைந்துவிடும், அதாவது அஸ்தமனம் ஆகிவிடும். அப்போ வந்து அந்த புதன் தருகின்ற பரல்கள் அந்த லக்னத்திற்கு சாதகமாக இருந்தாலும் அந்த பரல் ஆனது வலிமை இல்லாமல் தான் இருக்கும். இதில் வந்து அந்த சூரியன் இருக்கின்ற பாகையிலிருந்து எந்த அளவுக்கு அந்த புதன் 8 பாகையில் விலகி இருக்குதோ அந்த அளவுக்கு அது வலிமையாக இருக்கிறது என்று தீர்மானிக்க வேண்டும். அந்த தீர்மானத்தின் படி எடுக்கக்கூடிய பரல்களின் பலன்கள் தான் சரியாக வரும். இது சுப கிரகங்களுக்கும் யோக கிரகங்களுக்கும் அசுப கிரகங்களுக்கும் பாவ கிரகங்களுக்கும் அவயோக கிரகங்களுக்கும் அனைத்து கிரகங்களுக்குமே இந்த அடிப்படை விதியானது பொருந்தும். என்னதான் வலிமையில் இருந்து பலன் கொடுத்திருந்தாலும் அந்த கிரகம் மூடமோ அல்லது அஸ்தனமாகவோ இருந்து விட்டால் அந்த பலன்கள் அந்த லக்னத்துக்கு கணிசமான நன்மையை செய்ய இயலாது. இது போலவே ஒரு கிரகம் அதிசார கதியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் அந்த கிரகம் தன்னுடைய இயல்பான வலிமையிலிருந்து கூடுதலான வலிமையோடு இருக்கிறது என்று பொருள் எடுக்க வேண்டும். எப்படின்னா, ஒரு கிரகம் இப்படி போய்கொண்டு இருக்கிறது, இன்னொரு கிரகமாகப்பட்டது இந்த இடத்திலிருந்து அதனுடைய வலிமையினால இந்த கிரகத்துக்கு எதிர்ப்புத்தன்மையை கொடுக்கிறது. அப்போ இது அந்த எதிர்ப்புத்தன்மையை முறியடித்து கொண்டு முன்னேற முடியாமல் பின்வாங்குகிறது. அப்போ வலிமை இல்லாத நிலையில தான் வக்கர கிரகங்கள் இருக்கின்றன. இதே வந்து இந்த சூரியன் வந்து இந்த கிரகத்துக்கு பின்னாடி இருக்கும் பொழுது எதிரில் கிரகம் இல்லாததுனால, அதை எதிர்த்து தள்ளக்கூடிய ஆற்றல் இல்லாததுனால தன்னுடைய நிலையில் பிறலாமல் அந்த கிரகம் அதிசாரம் என்ற அளவிலே வலிமை அதிகமாக இருந்து கொண்டு பயணிக்கிறது. அப்போ வலிமை அதிகமாக இருந்து பயணிக்கக்கூடிய கிரகம் தன்னுடைய பரல் தருகின்ற வீட்டில் நல்ல வலிமையான நிலையை கொடுக்கும். இதை கவனத்தில் வைச்சுட்டு தான் அஷ்டவர்க்க பலனை நிர்ணயம் செய்ய வேண்டும். இப்போ நடைமுறையில் பேசிக்கிறாங்க. அதாவது இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் 27 பலன் இருந்தது, குடும்ப பாவகத்தில் 30 பரல் இருந்தது, புத்தர பாவகத்தில் 28 பலன்கள் இருந்தது, கலத்தர பாவகத்தில் 29 பரல்கள் இருந்தது. ஆனாலும் இந்த பெண்ணின் திருமண வாழ்க்கை திருப்திகரமாக இல்லை. அப்போ இதில் என்ன யதார்த்தம் இருக்கிறது என்றால், பரல்கள் வேணும் அந்தந்த பாவகத்தில் இருக்கிறது, ஆனால் அந்த லக்னத்துக்கு சாதகமாக கிரகங்களுடைய பரல்கள் வந்து கூடுதலாகவோ கூடுதலான வலிமையுடனோ இருக்கல. ஆகையினால அந்த கல்யாணத்துக்கு நாங்கள் பார்த்தா நிர்ணயம் பண்ண பாவகத்தில் இருக்கக்கூடிய பரல்கள் வந்து கணிசமான வலிமையில் சாதகமான பரல்கள் இருக்கவில்லை.
ஆகையினால்தான் அந்த பெண்ணினுடைய திருமண வாழ்க்கை திருப்திகரம் இல்லாமல் போனதற்கு ஒரு காரணம். இதில் இன்னும் இந்த பாவகத்தின் அதிபதியினுடைய நிலைமை, அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைமை, அந்த பாவகத்தை பார்க்கக்கூடிய கிரகங்களின் நிலைமை, அந்த பாவக அதிபதி இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதியினுடைய நிலைமை, அந்த பாவகாதிபதியோட சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலைமை, அந்த பாவக அதிபதியை பார்க்கக்கூடிய கிரகங்களின் நிலைமை, இதனை எல்லாம் நாம் கவனத்தில் வச்சுட்டு தான் பலனை நிர்ணயம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் உறுதியாக பலனில் குளறுபடி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இப்போ பரிகாரம் அப்படின்னு ஒரு பகுதி ஜோதிடத்தில் இருக்குதுங்க. இந்த பரிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அதாவது போன ஜென்மத்தில் செய்த குற்றங்களுக்காக கொடுக்கக்கூடிய தண்டனை தான் இந்த பரிகாரம் என்கிறது. அப்போ நாம் போன ஜென்மத்தில் என்னென்ன செயல்பாடுகளில் தவறு செய்திருக்கிறோமோ அந்த செயல்பாடுக்குடைய பாவகங்கள் பாதகமாகவோ மாரகமாகவோ 6, 8, 12 ஆகவோ அல்லது சூனிய ராசிகளாகவோ அமைந்துவிடும். அப்போ அந்த தோஷத்தை போக்கினால்தான் அந்த 6, 8, 12 அப்படிங்கிற பாவகம் அந்த லக்னத்துக்கு சாதகமாக செயல்படும். தவிர இந்த மாரகங்கள் பாதகம் என்கின்ற தோஷத்தை போக்கினால்தான் அதற்குண்டான இதற்கு சரத்துக்கு 2, 7 மாரகம், ஸ்திரத்துக்கு 3, 8 மாரகம், உபயத்துக்கு 2, 12 மாரகம். சரத்துக்கு 7, உபயத்துக்கு 7 பாதகம், ஸ்திரத்துக்கு 9 பாதகம், சரத்துக்கு 11 பாதகம். இந்த அளவில் இந்த பாவகங்கள் அதற்கு பாதகங்கள் மாரகங்கள் இப்படி அமைந்து விடுகிறது. அப்போ இந்த மாரக பாதக தோஷங்களை நீக்கி திதி சூன்ய ராசிகளின் தோஷங்களை நீக்கி 6, 8, 12 தோஷங்களை நீக்கி பிறகுதான் அந்த ஜாதகத்தினுடைய பலனை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். அப்போ இந்த பாவகங்களை எல்லாம் உருவாக்குவதே அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் பரிகாரம் இருக்கிறது. அப்போ இந்த 27 நட்சத்திரத்தில் ராசியில் பார்த்தோம்னா ஒரு பாவகத்துக்கு 2.25 நட்சத்திரம் தான் இருக்கும். நவாம்சத்தில் பார்த்தோம்னா ஒரு பாவகத்துக்கு 9 நட்சத்திரம் பங்கு எடுத்துக்கொள்ளும். அதாவது அஸ்வினி 1, ரோகிணி 1, புனர்பூசம் 1, மகம் 1, அஸ்தம் 1, விசாகம் 1, மூலம் 1, திருவோணம் 1, பூரட்டாதி 1. இது எல்லாம் மேச ராசியில் நவாம்சத்தில் தன்னுடைய பங்கை வைத்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த 9 நட்சத்திரங்கள் சேர்ந்து நவாம்சத்தில் ஒரு பாகத்தை பங்கெடுத்துக்குது. அப்போ இது மேச ராசியில் அந்த இடம் அந்த பாவகமானது அந்த லக்னத்துக்கு 6வது பாகமாக அமைந்து விடுகிறது. அப்போ 6ஆம் பாவகத்தின் தோஷத்தை நீக்கணும் அப்படின்னா இந்த 9 நட்சத்திரத்துக்கு உண்டான தானங்களை தர வேண்டும். அடுத்து பரணி, மிருகசீரிடம், பூசம், பூரம், சித்திரை, கேட்டை, பூராடம், அவிட்டம், உத்திரட்டாதி. இந்த 9 நட்சத்திரங்களும் நவாம்சத்தில் சிம்ம ராசியிலிருந்து விருச்சிக ராசி வரைக்கும் தன்னுடைய பங்குகளை வகிக்கும்.
அப்போ இந்த 9 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பாவகம் ஆகப்பட்டது ஒரு மாரக பாவகமாகவோ அல்லது பாதக பாகமாகவோ அல்லது மறைவிடம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 ஆகிய பாகங்களில் ஏதாவது ஒன்றாகவோ அமைந்தால் அந்த நட்சத்திர தோஷத்தை நீக்குவதற்கு அவைகளுக்கு உண்டான தானத்தை தர வேண்டும். இதே போல அடுத்து கிருத்திகை, திருவாதிரை, ஆயில்யம், உத்தரம், சுவாதி, கேட்டை, உத்திராடம், சதயம், ரேவதி இந்த 9 நட்சத்திரங்களும் நவாம்சத்தில் தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளில் பங்கு எடுத்துக்கொள்ளும். ஆகவே எந்தெந்த ராசிகள் ஒவ்வொரு ஜாதகத்திலும் அதாவது மாரக பாவகங்களாக, பாதக பாவகங்களாக, திதி தோஷ ராசிகளாக, 6, 8, 12 மறைவிட தோஷங்களாக இருக்கின்றதோ அவங்க அதையெல்லாம் நிர்ணயம் செய்து இந்த 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான தானங்களை செய்தால் அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அத்துணையும் இந்த வாழ்க்கையில் கிடைக்கும். மனம் ஆறுதலோடு பூரணமாக வாழலாம். நேரம் கருதி என்னுடைய உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கங்க. என்னுடைய பெயர் கருணாகரன், விஷயமங்கலம். என்னுடைய அலைபேசி எண்கள் 88 70 53 10 83. நன்றி, வணக்கங்கள். ஐயா எப்போ கடைசியாக எனக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படிம்பாரு. ஐயா ஒவ்வொரு மாதமும் காலைல ஒரு 9:15 9:45 வந்துட்டிங்கன்னா தினம் மாதம் உங்களுக்கு முதல் வாய்ப்பு கொடுத்துருவேன். சரிங்களா? நல்ல ஒரு சிறப்பாக பேசக்கூடிய ஒரு விஞ்ஞான ஒரு ஜோதிடர் ஐயா கருணாகர் ஐயா அவர்களுக்கு குரு ஜோதிடர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு